வெல்கம் டு ஃபன் மேத்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த சம்மில் நல்லா பார்த்துங்க. இதில் வந்துட்டு ஒரு வாட்டர் லெவல், ஒரு கடல்னு வச்சுக்கோமே, அதில் ஒரு டவர் இருக்குது. இந்த டவரோட அடிப்பக்கத்தில் இருந்துட்டு ஒரு போட்டு இப்படி இந்த டவரை விட்டு விலகி போயிட்டுருக்கு. சரியா? இப்போ இந்த டவரோட உச்சியில் இருந்துட்டு இந்த போட்டை ஒருத்தவங்க பார்க்குறாங்க. இந்த டவரோட அடிப்பக்கத்துலேருந்து 200 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் அந்த போட்டு போயிட்டுருக்கிறப்போ, இப்படி பார்க்குறப்போ இந்த டிப்ரெஷன் 60 டிகிரி இருக்குது. 60 டிகிரி இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த எலிவேஷன் வந்துட்டு 60 டிகிரி. சரியா? அடுத்து இந்த போட்டு போயிட்டே இருக்குது. சரியா? இந்த 200 மீட்டர்ஸை தாண்டியும் போயிட்டுருக்குது. ஒரு குறிப்பிட்ட இடம், இந்த இடம்னு வச்சுக்குவோம். அந்த இடத்துக்கு வர்றப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்துட்டு 45 டிகிரி ஆகிடுது. இந்த இடம் 45 டிகிரி ஆங்கிளில் பார்த்தா தெரியுது இந்த போட்டு. ஸோ இங்கேயும் 45 டிகிரி வந்துடும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு 200 மீட்டர். இந்த போட்டோட ஸ்பீடு கேட்குறாங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு 10 செகண்ட் ஆகுது. இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் தான் அந்த ஸ்பீடை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அந்த டிஸ்டன்ஸை வந்துட்டு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கெலாம் பேர் கொடுத்தோம் அப்படின்னா ஏ, பி, சி, டி இப்படி பேர் கொடுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, 60 டிகிரி ட்ரையாங்கிள் ஏபிசி, அந்த ரைட் ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். இன் ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ஏபிசியில் tan 60 டிகிரி, tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு tan theta அப்படின்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, ஏபி பை பிசி, ஏபி பை டிசி. அந்த ஏபிங்கிறது அந்த டவரோட ஹைட்டு. சரியா? இப்போ tan 60 வந்துட்டு √3 இஸ் ஈக்குவல் டு ஏபி நம்மளுக்கு தெரியாது, அது அப்படியே வச்சிடலாம். ஏபி பை பிசி வந்துட்டு அந்த 200 மீட்டர்ஸ். 200 மீட்டர்ஸ். இப்போ ஏபி கண்டுபிடிக்க முடியுமா? ஏபி இஸ் ஈக்குவல் டு 200 இன்ட்டு √3. சரியா? இப்போ ஏபி பார்த்தாச்சு. இப்போ இதை வச்சுட்டு அடுத்த ட்ரையாங்கிளுக்கு போகலாம். அந்த 45 டிகிரி ட்ரையாங்கிள் இருக்குது ஏபிடி. இன் ரைட் ட்ரையாங்கிள் ஏபிடியில் ஆப்போசிட் சைடு ஏபி பை அட்ஜசன்ட் சைடு இந்த பிடி எடுக்க போகிறோம். பிடி வந்துட்டு இங்கே 200 + x. சரியா? இன் ரைட் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணம் ஏபிடிஇ, ஏபிடியில் tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிடி. இப்போ tan 45 டிகிரி வந்துட்டு 1 இஸ் ஈக்குவல் டு ஏபி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். 200 இன்ட்டு √3, 200 இன்ட்டு √3 பை பிடி. பிடி என்ன பார்த்தோம்? 200 + x, 200 + x. இப்போது 200 + x இஸ் ஈக்குவல் டு 200 இன்ட்டு √3. சரியா? இப்போது x இஸ் ஈக்குவல் டு 200 இன்ட்டு √3. இது ரைட்டில் போணுச்சுன்னா -200. இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமன் வேல்யூ என்ன? 200. x இஸ் ஈக்குவல் டு 200 இன்ட்டு √3 - 1. சரியா? 200 இன்ட்டு √3, 200 √3. அதே மாதிரி 200 இன்ட்டு 1, 200 வந்துச்சு. சரியா? இப்போது x இஸ் ஈக்குவல் டு 200 இன்ட்டு √3 1.732. அதில் -1 அப்படின்னா 0.732. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா
ஈக்குவல் டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. 1464 வருதா, 2 0 போடுவோம். அடுத்தது 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா இங்கே வருதா 146.4 மீட்டர். இந்த எக்ஸுங்கிறது என்ன, அந்த 10 செகண்டில் அந்த போட்டு போகிற டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 10 செகண்ட்ஸ் 146.4 மீட்டர். ஸ்பீட் ஆஃப் த போட் பார்க்கணும். ஸ்பீட் ஆஃப் த போட் எப்போவும் கிலோமீட்டரில் 1 ஹவருக்கு அப்படின்னு தான் பார்ப்போம். சரியா? இப்போது சைடில் எழுதிக்கலாம். 10 செகண்டில் 146.4 மீட்டர். சரியா? 1 ஹவரில் எவ்வளோ போகும் அப்படின்னு தான் பார்க்கணும். 1 ஹவர் அப்படிங்கிறது 3600 செகண்ட்ஸ். இதில் எவ்வளோ தூரம் போகும்? கண்டிப்பாக இதை விட அதிகமாக இருக்கும். சரியா? இப்போது இது ரெண்டுத்தில் அதிகம் எது? 3600 by 10, அதிகம் பை குறைவு அப்படின்னு போட்டாச்சு. இன்ட்டு 146.4. இப்போ இது வந்துட்டு மீட்டரில் வரும், நம்ம வந்து கிலோமீட்டரில் மாற்றணும். அப்போது என்ன பண்ணணும்? பை 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா இதை அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு இங்கே எழுதிங்க. இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் த போட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடம் அப்படியே இங்கே வரணும். இன்ட்டு 146.4 by 1000. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 52.704 கிலோமீட்டர் பர் ஹவர். சரியா? இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. இதுதான் ஆன்சர். புரியுதா? தேங்க்யூ.